வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பாப்பு என்ற தெலுங்கு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி ஆப்ல அவைலபிளாக இருக்கு, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்கு. இந்த படம் ஃபேமிலி கிரைம் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை. அதாவது குடும்பமாக சேர்ந்து ஒரு கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாங்க. யாரை கொலை பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோட ஒரு மூத்தவரை கொலை பண்ண பார்க்குறாங்க. எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு கடன் தொல்லை அப்படின்றது அதிகமாக இருக்கும். அந்த குடும்ப தலைவர் தான் பிரம்மாஜி. இவர் வந்து ஒரு விவசாயியாக இருப்பார். இவருக்கு ஒரு மனைவி மற்றும் 2 பசங்க இருப்பாங்க. அண்ட் தன்னோட அப்பாவோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காரு. கடன் தொல்லை தாங்க முடியாமல் இன்ஃபேக்ட் அந்த குடும்பமே பெரிய கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் இருக்கும். அதாவது நிலம் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டிங் வரும். அந்த ஃபண்டிங்கை வாங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கு இவரோ இல்லை இவரோட அப்பாவோ இறந்து போகணும். பட் அவங்க அப்பாவை இறக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமே முடிவு பண்ணுது. இன்ஃபேக்ட் ஆரம்பத்தில் அவர் அப்பாவும் ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா என்ன மாதிரி மாறுறாரு அண்டு அந்த கொலையை இவங்க பண்ணாங்களா அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அண்ட் அந்த நிலத்தை திருப்பி மீட்டு எடுத்தாங்களா, ஆல்சோ இதுக்கு பேரலாக காட்டக்கூடிய அந்த ட்ரெஷர் அண்ட் அது எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே இந்த படம் வழியாக இவங்க கன்வே பண்ணக்கூடிய அந்த மெசேஜ். அதாவது ஷார்ட்கட் மூலமாக ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் அதில் உண்மையான பிரச்சனைகள் என்னென்ன இருக்குது, அது நிரந்தரம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை ரொம்ப நீட்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஆல்சோ அந்த குடும்பத்தோட அந்த கடன் பிரச்சனைகளை காட்டினது அண்ட் அந்த ஊரோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷனில் அந்த குடும்பம் ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றதையுமே ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த கொலை முயற்சி அப்படின்றதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து காமெடியாக போகும் அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் தி எண்டு முடிக்கும் போது ஒரு மாதிரி எமோஷ்னலாகவே முடிச்சிருப்பாங்க. அண்டு ஓவரால் இந்த ஒரு போர்ஷன், அதாவது அந்த குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய போர்ஷன் அப்படின்றது ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சு. பட் இதை தாண்டி சப்ளாட்ஸாக நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது ஒரு தங்க புதையில தேடுற மாதிரியான ஒரு பிளாட் ஒன்று தனியாக போகும். அது வந்து பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த கதைக்கு ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. ஆல்சோ இதில் வரக்கூடிய அந்த லவ் போர்ஷன்ஸ், அதாவது தம்பியோட லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அக்காவோட லவ் போர்ஷனாக இருக்கட்டும், அதுவுமே பெரிய லெவலில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கிரியேட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஸ்க்ரீன் பிளேயுமே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காக அமைச்சிருந்திருக்கலாம். இது மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பட் ஓவரால் ஒரு என்டையர் மூவியாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரியான ஒரு படம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.7 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.